மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை பொதுத் தேர்தல் பரபரப்பாகும். இந்தியா இன்று தமிழ் கட்சிகளுடன் சந்திப்பு. வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரவுடன் சந்திப்பு. இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகளுடனான இந்திய உயர்ஸ்தானிகரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அடுத்த வாரம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கைக்கு செல்லவுள்ளார். இதன்படி ஒரு நாள் விஜயமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அவர் இலங்கை செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரவின் உத்தரவுகளை இடைநிறுத்திய தேர்தல்கள் ஆணைக்குழு. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசநாயக்க மூலம் அறிவிக்கப்பட்ட உர மானியம் மற்றும் மீனவர்களுக்காக வழங்கப்பட்ட எரிபொருள் மானியம் ஆகியவற்றை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ள நிலையில் தேர்தலுக்கு பின்னர் இந்த சலுகைகளை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெற்பயிர் செய்கைக்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் வழங்கப்பட்ட உரமானியத்தை 25,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு திரைசேரிக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்ததுடன் மீனவர்களுக்கான எரிபொருள் மானியத்தையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி இந்த அதிகரிக்கப்பட்ட மானியங்கள் நாளை முதல் அமுல்படுத்தவிருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் ஏனைய வேட்பாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையுமாறு அழைக்கும் தமிழரசு கட்சி. தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையுமாறு தமிழ் அரசு கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்குக்கு வெளியில் போட்டியிடுவது தொடர்பிலும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் சனிக்கிழமை வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சியின் பேச்சாளர் எம். சுமந்திரனால் மத்திய குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சி எடுத்த 3 தீர்மானங்களுக்கு மாறாக செயல்பட்டவர்களிடம் விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் அரியநேத்திரன் கட்சியில் இருந்து விலகுமாறு பலமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் சில விடயங்கள் தொடர்பாக அவரிடம் விளக்கத்தினை கேட்டுவிட்டு தீர்மானங்களை எடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்று விசேடமான அறிவிப்பு ஒன்றை மனமுவந்து விடுக்கின்றோம். தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்து வெவ்வேறு காலகட்டத்தில் விலகிச் சென்ற கட்சிகளை மீண்டும் எங்களுடன் இணைத்து தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று வினயமாக ஒரு அறிவிப்பு விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சுமந்திரன் தலைமையிலான அணியுடன் ஒருபோதும் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு. சுமந்திரன் தலைமையிலான அணியுடன் ஒருபோதும் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என். ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் வெளியேறியவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என புன்முறுவலோடு சுமந்திரன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருக்கு நாங்களும் புன்முறுவலோடு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளோம்.
அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை தக்கவைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியோடு இணைந்து கூட்டாக செயற்பட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தயாராக உள்ளது. ஆனால் யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படுவதில் கொள்கை ரீதியாகவும் கடந்த கால அனுபவ ரீதியாகவும் பல மனஸ்தாபங்கள் உள்ளன. எதற்காக இணையுமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது? தமிழ் தேசியத்தை சிங்கள தேசியத்துடன் சமரசம் செய்து வைப்பதற்காகவா, அல்லது இருக்கின்ற பதவி கதிரைகளை பறிபோக விடாமல் தக்க வைப்பதற்காகவா, அல்லது கடந்த காலம் போல் ஆட்சியாளர்களுடன் மறைமுக சமரசம் செய்வதற்காகவா என்ற கேள்விகளை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒற்றுமை என்பது கொள்கையுடன் குறிக்கோளுடன் இருக்க வேண்டுமானால் நாங்கள் தமிழரசு கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற சுமந்திரன் தலைமையிலான அணியுடன் ஒருபோதும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது என்பதே தமிழரசு கட்சியின் முடிவு ஆகும். முதலிலே தமிழரசு கட்சிக்குள் ஒற்றுமைப்பட முடியாதவர்கள் ஒற்றுமைக்கான அழைப்பை புன்முறுவலோடு விடுப்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாற்றும் செயலாகும். இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கூடி ஆராய உள்ளோம். அதில் தமிழ் தேசிய கட்சியின் முடிவை உறுதியாக தெரிவிப்போம் என தெரிவித்தார். தாய் தந்தையற்ற ஒரு பெண்மணிக்கே மதுபான சாலை அனுமதியை பெற்றுக் கொடுத்தேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் பதில். கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரனின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரடி போக்குச்சந்தையில் இயங்கும் குறித்த மதுபான சாலைக்கான அனுமதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடாக பெற்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. சி.வி. விக்னேஸ்வரன் 2024 2ஆம் மாதம் 19ஆம் தேதி அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையிலேயே இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. பெண்ணொருவரின் பெயரிலேயே இந்த மதுபான சாலை அனுமதிக்காக விக்னேஸ்வரன் பரிந்துரைத்துள்ளார். இவ்வாறு உங்கள் பெயரில் இந்த மதுபான சாலை வழங்கப்பட்டுள்ளதே என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தையற்ற ஒரு பெண்மணிக்கே பெற்றுக் கொடுத்தேனே அன்றே நான் எடுக்கவில்லை என்று பதிலளித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் 172 மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு அவை திறக்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் போட்டியிட தயார் டக்ளஸ் தேவானந்தா அறிவிப்பு. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் தெல்லிப்பளை மாவை கலட்டி பகுதி மக்களை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு மக்கள் மத்தியில் உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என நம்புவதாகவும் தேர்தலின் பின்னர் கட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கைப்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். விமர்சனங்களை வரவேற்கிறேன். துணை முதல்வராக நியமனம் பெற்ற உதயநிதி தெரிவிப்பு. விமர்சனங்களை வரவேற்கிறேன். அவற்றுக்கு பதில் கொடுக்கும் வகையில் என் பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்வேன் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். அமைச்சர் உதயநிதியை துணை முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் நியமித்துள்ளார். அண்ணாதுரை, கருணாநிதி நினைவிடங்களுக்கு நேற்று சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் என்ற புதிய பொறுப்பை முதல்வர் எனக்கு கொடுத்துள்ளார். முதல்வருக்கு நன்றி. இது பதவி அல்ல, கூடுதல் பொறுப்பு. மக்களுக்கு கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துள்ளார். நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி. நிறைய பேர் விமர்சனம் செய்துள்ளனர். அதற்கும் நன்றி. அனைத்து விமர்சனங்களையும் வரவேற்கிறேன். வாழ்த்துக்களை உள்வாங்கிக் கொள்வது போல விமர்சனங்களையும் உள்வாங்கி தவறுகளை திருத்திக் கொள்வேன். இளைஞர் அணி செயலராக பொறுப்பு கொடுத்த போதும் அமைச்சர் பதவி வழங்கிய போதும் விமர்சனங்கள் வந்தன.
என் பணிகள் வழியாகத்தான் அதை நியாயப்படுத்த முடியும். முதல்வர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் வழிகாட்டுதலின்படி என் பணிகளை இன்னும் சிறப்பாக அமையும். விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் என் பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்வேன். இவ்வாறு உதயநிதி கூறினார். நிர்கதியான இரு வீரர்களை அழைக்க விண்கலம் பயணம். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோரை மீட்கும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நேற்று மாலை சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது. கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் என இருவரும் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டனர். அவர்கள் அடுத்த நாளான ஜூன் 6ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர். அப்பொழுது முதல் அவர்கள் இருவரும் அங்கேயே உள்ளனர். அதற்கு அவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலனில் தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டதே காரணமாகும். விண்வெளி மையத்தில் சுமார் 100 நாட்களுக்கும் மேலாக உள்ள அவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வசம் நாசா ஒப்படைத்தது. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை மீட்கும் முனைப்பில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை நேற்று மாலை அடைந்தது. நாசா விண்வெளி வீரர்கள் நிக் ஹெக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் புளோரிடாவின் கேப் கானவரலில் இருந்து சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு புறப்பட்டனர். இந்த விண்கலம் நேற்று மாலை 5:30 மணியளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். குடியேற்ற பிரச்சினைகளில் கடுமையான திட்டங்களை கொண்டு வருகிறது பிரான்சின் புதிய அரசாங்கம். பிரான்சின் புதிய அரசாங்கம் குடியேற்ற பிரச்சினைகளில் கடுமையான அணுகுமுறையை எடுக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜூன் மாதம் சட்டமன்ற தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்ததன் பின்னர் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் குடியரசுக் கட்சியின் மூத்த பழமைவாத பிரதம மந்திரி மைக்கேல் பர்னியரை நியமித்தார். தேர்தல் கொள்கைகளில் முக்கியமான பிரச்சினையாக சட்டவிரோத குடியேறிகளின் பிரச்சினை தலை தூக்கியது. இந்நிலையில் அவற்றை கட்டுப்படுத்துவதாக நடப்பு அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளது. இதனை அடுத்து ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள குடியேற்ற திட்டங்களை ஒருமித்த திட்டங்கள் பிரான்சிலும் அமுல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பர்னியரின் அரசாங்க குடியேற்ற நிலைப்பாடு தேசிய பேரணியின் திட்டங்களால் வலுவாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாக விமர்சகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேசிய பேரணியின் முன்னணி நபரான மரைன் லுபென் புதிய அரசாங்கத்தை தற்போதைக்கு வீழ்த்த விருப்பமில்லை, அதன் ஆரம்ப செயல்களை பார்க்க காத்திருக்கிறேன் என கூறியுள்ளமை நடப்பு அரசாங்கத்தை வீழ்த்த தீவிர வலதுசாரி மற்றும் இடதுசாரி சட்டம் இயற்றுபவர்கள் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்ற அனுமானத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஹிஸ்புல்லா இயக்கத்தின் புதிய தலைவராக ஷஷீம் ஷம்தீன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த இயக்கத்தின் அடுத்த தலைவராக ஹஷீம் சஹபுதீன் அறிவிக்கப்பட்டுள்ளார். சஹபுதீன் சுமார் 32 ஆண்டுகள் ஹிஸ்புல்லாக்களின் தலைவராக இருந்த நஸ்ரல்லாவின் உறவினராவார். இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் சஹபுதீனும் கொல்லப்பட்டதாக முதலில் தகவல் வெளியான நிலையில் அவர் உயிருடன் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நஸ்ரல்லாவை போலவே இருக்கும் சஹபுதீன் இஸ்புல்லா அமைப்பில் ஆரம்பம் முதலே இணைந்து செயல்பட்டு வந்துள்ளார். ஈரானில் தனது படிப்பினை நிறைவு செய்த அவர் 1990ஆம் ஆண்டு மீண்டும் லெபனானுக்கு அழைக்கப்பட்ட போது அவர் நஸ்ரல்லாவின் வாரிசாக நியமிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவால் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்ட சஹபுதீன் ஹிஸ்புல்லாக்களின் அரசியல் விவகாரங்களை மேற்பார்வையிடுபவராக செயல்பட்டார். மேலும் சிரியாவை ஆதரித்ததற்காக சவுதி அரேபியாவால் அவர் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டார். இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம்.
இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.